ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இன்னைக்கு திமுக குடும்ப ஆட்சி தான் நடக்கும். இன்னைக்கு கலைஞர் பிறகு ஸ்டாலின் பிறகு உதயநிதி ஸ்டாலின், பிறகு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர இருக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி இல்லை என்னும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியா என்பது குறித்து அமித்ஷா தான் முடிவெடுப்பார் என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக நயினா நாகேந்திரன் இன்று சென்னை தீநகரில் உள்ள மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மாநில தலைவர் இருக்கையில் அமர்ந்து அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனை அடுத்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய போது, தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு மிகப்பெரிய எழுச்சி தெரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கான விடுவு காலம் 2026 வரும். பாஜகவில் தான் கிளை செயலாளரும் மாநில தலைவராக முடியும், மாநில தலைவரும் தேசிய செயலாளராக முடியும். பாஜக குடும்ப கட்சி கிடையாது. அண்ணாமலை பாஜகவை கட்டுப்பாட்டுடன் வளர்த்தார். இப்போது என்னை மாநில தலைவர் இருக்கையில் அமர வைத்து அவரும் என்னுடனே இருக்கிறார். எனக்கு 3 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டது. 3 ஆண்டுகள் கழித்து புதியவர் மாநில தலைவராகலாம். ஆனால் திமுகவில் குடும்ப ஆட்சிதான். திமுகவில் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அடுத்து அவரது மகன் வருவார். ஆனால் பாஜகவில் தான் சமூக நீதி உள்ளது. பார்க்கின்ற ஒரே இது குடும்ப கட்சி கிடையாது. நேற்று மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு தூரம் கட்சியை கட்டுப்பாடு வளர்த்தாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க, கூட இருந்து என்னை கொண்டு இன்னைக்கு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. அடுத்தால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வருஷம் 3 வருஷம். இந்த 3 வருஷம் கழிச்சு இன்னொரு இந்த இடத்துக்கு வரலாம். ஆக உண்மையிலே இதுதான் சமுதாய நீதியோட கட்சி. யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இன்னைக்கு திமுக குடும்ப ஆட்சி தான் நடக்கும். இன்னைக்கு கலைஞர் பிறகு ஸ்டாலின் பிறகு உதயநிதி ஸ்டாலின், பிறகு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர இருக்கிறாங்க. மேலும் கூட்டணி குறித்து பேசும்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் கூட்டணியை பற்றி பேசினார். எனவே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியா என்பது குறித்து அந்த நேரத்தில் அமித்ஷா தான் முடிவெடுப்பார். அது பற்றி என்னால் தற்போது கருத்து கூற முடியாது என தெரிவித்தார். மக்களுக்கு எதிரான இந்த ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அமித்ஷா அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். முன்னதாக சென்னையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி அரசு என்று சொன்னது குறித்து கேட்டதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, அவர் கூட்டணி அரசு என்று சொல்லவில்லை, நீங்கள் தான் தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் கூறினார். கூட்டணி அரசு என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. டெல்லிக்கு பிரதமர் மோடி என்றால் தமிழகத்திற்கு என்னுடைய பெயரை குறிப்பிட்டு தான் சொன்னார். இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கூட்டணி ஆட்சிதான் என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்போது கூட்டணி ஆட்சி குறித்து அமித்ஷா தான் முடிவெடுப்பார் என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் குறிப்பிட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பல குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது.